எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சின்சானில் ஒரு ஹாரரான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என்னடான்னு கேட்டால் ஹாரர் ஸ்கூல் பஸ் அப்படின்ற ஒரு எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னை நம்பி எபிசோட்குள்ள வாங்க, கொஞ்சம் ஹாரராகவும் இருக்கும். ஸோ எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்ருங்க. சப்ஸ்கிரைபர் முக்கியம். நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் தரப்போகுது, அதனால தான். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பிரின்சிபல் சார் தான் காட்டுறாங்க. கீழே கிடக்கிற பொருளெல்லாம் எப்பயுமே எடுக்காதீங்க, அப்புறம் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் நம்ம சின்சானோட வீட்டை தான் காட்டுறாங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சின்சானை வெளியே விளையாட வரான். சூரியன் சுட்டு எரிக்குது. என்னடா இது, சரி விளையாட போகணும்னு போவேல. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் பஸ் வருது. என்னடா இது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, என்ன ஸ்கூல் பஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்து நம்ம கசாமா இருக்கான்ல, சரி உள்ளவான்னு சொல்லிட்டு நம்ம சின்சானை கூப்பிட்றான். அட எல்லோரும் இருப்பாங்க போல், சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சின்சானும் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறிக்கிறான். அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு பையன் கூட உருப்படியாக இல்லை, எல்லோரும் ஒரு மந்தை பிடிச்ச மாதிரியே இருக்காங்க. அங்கே நம்ம போஜன் மட்டும்தான் ஒரு மாதிரி தெளிவாக இருக்கான், அந்த மாதிரி காட்டுறாங்க. அட என்னடா எல்லோரும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சின்சானும் கசமா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். அப்போ கசமாட்ட கேட்குறான், டேய் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானடா, என்னடா ஸ்கூல்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லல. நம்ம கசமா சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பேய் பிடிச்ச மாதிரி சொல்கிறான். நம்ம சின்சானும் காதிலேயே ஊதுறான், கசாமா காதிலேயே. நம்ம கசாமா ரியாக்ஷனே கொடுக்காம இருக்கான். என்னடா இது, இவன் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் பஸ்ஸு வேகத்தடியில் ஏறி இறங்குதா. இதனால் நம்ம மசாவ் மண்டை கண்ணாடியில் போய் அடிக்குது. மசாவ் பையனே உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்கல. அவன் மசாவ் சிரிச்சுக்கிட்டே வேணும்னே போய் இன்னொரு 10 தடவை கண்ணாடியிலேயே முட்டிக்கிறான். அட என்னடா எல்லாமே இப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கையில் நம்ம நேனியும் அப்படியே மசாவ் கம்முன்னுடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொம்மையாகி அவளே பொறுமையாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா ஆளே மார்க்கமாக இருக்கானுங்க, அப்போ நம்ம போச்சானும் மாறி இருப்பானா அப்படின்னு நம்ம சின்சான் யோசிச்சுட்டு ஒரு செகண்ட் அப்படியே போச்சானை பார்க்குறான். அங்கே போச்சான் மட்டும் அப்படியே நார்மலாக இருக்கான். வா சின்சான் அப்படின்னு சொல்கிறான். நல்லா விளாடா, நீ என்னாவது நார்மலாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் நம்ம சின்சான். போகிற போக்கில் இந்த பஸ்ஸு ஸ்கூலையே தாண்டி போயிடுது. என்னடா இது, ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூலையே தாண்டி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம போச்சானும் சின்சானும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரின்சிபலு ஸ்கூலை தாண்டி போயிடுது அப்படின்னு நம்ம சின்சான் கத்தையில் அங்கேருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி பேய் மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது எல்லாமே சிரிக்கிறாங்க, ஒன்றும் புரியலன்னு பார்த்துட்டு இருக்கல. அங்கே இருந்தவங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறாங்க. என்னடா எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கல. அங்கே போய் நம்ம போச்சன் டிரைவர் சீட்டில் பார்க்குறான். பிரின்சிபல் சரியே காணா, அவரும் மறைஞ்சிட்டார் போல். இதனால் அவ்வளோதான், பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணல, யாரும் இல்லைன்னு பஸ்ஸு அப்படி இப்படி போகுது. அவ்வளோதான்டா சோழிகாலின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்தில் வந்து தூணை பிடிச்சிட்டு நின்றுறானுங்க. ஆனால் அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. பஸ்ஸு எங்கேயுமே ஆக்சிடெண்ட் ஆகலை, பஸ் இன்னொரு வண்டிக்குள்ளே பூந்து போகுது அப்படின்னு. என்னடா இது ஒன்றுமே புரியாதலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குழம்பி போய் கிடக்குறாங்க. இப்போ தான் அந்த பஸ்ஸு ஒரு பார்க்குக்குள்ளே போகுது. பிக்னிக் பார்க் மாதிரி இருக்குது. அந்த பார்க்குக்குள்ளே போகுது. நம்ம சின்சான் அங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி, மிக்ஸி, ஹீமாவாரி நம்ம தலை சின்சான் கூட அங்கே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இதை தான் நம்ம சின்சான் பார்க்குறான். நான் அன்றைக்கி வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹாய் காமிக்கிறான். இங்கே அப்படியே நம்ம போச்சான் பார்க்குறான். அங்கே பார்க்கில் எல்லாம் விளாண்டுருக்காங்க. அப்படியே அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான் போச்சான். அங்கே என்னென்னா நம்ம சின்சான் வந்து ஒரு கல் எடுத்து போச்சான்கிட்ட கொடுத்துருப்பான். அது ஒரு பஸ் ஷேப் மாதிரியே இருக்குமா. இப்போ தான் போச்சான் ஞாபகம் வருது, ஒருவேளை இந்த கல்லால் தான் எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கல் எடுக்கிறான். ஆனால் அந்த கல்லில் ஏதோ எழுதியிருக்கு ரெட் கலரில். அவ்வளோதான், நீங்கள் காலி அந்த மாதிரி ஏதோ எழுதியிருக்கு போல். இதை பார்த்தீங்கன்னா 2 பேர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த பஸ்ஸுக்கு ஏதோ கோவம் வந்துடுச்சு போல், ரொம்பவே வேகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம போச்சான்னு நினைக்கிறான், இந்த கல்லால் தான் எல்லாருமே, இந்த கல்லை தூக்கி நம்ம ஜன்னல் வழியாக வீசி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் திறக்க பார்க்குறான். திறக்கலை. இது இல்லைனாடா ஜன்னல் திறந்துட்டு கல்லை எடுத்து விசிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் விசிடுறான். அந்த கல்லை ஜன்னலை உடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி திரும்ப கீழே வந்து விழுவுது. இதை பார்த்தோன்னே நம்ம போச்சானுக்கு இல்லை, ரொம்பவே பயந்து போயிடுறான். இந்த கல்லில் இருக்க அந்த எழுத்து மட்டும் அழிச்சா போதும்டா சின்சான், இதை ஒரு நிமிஷம் புடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போச்சானோட டெக்னிக்கை பயன்படுத்துகிறான், மூக்கு சளி டெக்னிக். அப்படியே மூக்கு சளி எடுத்து அப்படியே அந்த எழுத்தும் மறைஞ்சிடுது. என்னடா என் மூக்கு சளியை வச்சு நீ அமுத்தலான்னு பார்க்குறீங்களான்னு சொல்லி பஸ்ஸு ரொம்பவே கடுப்பாயிருது. அப்படியே அந்த எழுத்து திரும்பவும் வந்துடுது. ஐயோ திரும்ப வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம போச்சானு செஞ்சானு திரும்ப பயப்படுறானுங்க. 2 பேரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறானுங்க. காலில் விற்கிறானுங்க, கையில் கொட்டுறானுங்க. 2 பேரும் சேர்ந்து கூட இழுத்து பார்க்குறானுங்க. ஒன்றுமே முடியலங்க. அப்போ தான் நம்ம சின்சான் அவனோட சீக்ரெட் டெக்னிக் புரி டெக்னிக்கை வச்சு அந்த கல்லை அப்படியே அழுத்துறான்னு பார்க்கல. என்னை எங்கடா யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பஸ்ஸுக்கு அடுப்பாகி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் பஸ்ஸு ரொம்பவே ஷேக்காக ஆரம்பிச்சிருச்சா. இதனால் நம்ம சின்சானை அப்படியே பறந்து அடிச்சுட்டு போய் கண்ணாடியில் விழுவானா. அப்படியே அந்த கல்லும் கண்ணாடியில் சேர்ந்து விழுந்து அவன் பெட்டெக்ஸ்லேயே பட்டு அந்த கல் உடஞ்சி போயிருங்க. அந்த கல் உடஞ்சதுக்கப்புறம் பவர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்கில் வந்துடுறாங்க. நம்ம சின்சான் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். இப்போ தான் நம்ம போச்சான் அந்த உடஞ்சி போன அந்த கல்லை பார்க்குறான்.
இந்த கல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கையில் பக்கத்துலேயே அந்த பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸு திரும்பவும் வந்து நிற்கிது. அவன் கண்ணு முன்னாடியே அந்த பஸ் அப்படியே மறைஞ்சும் போகுது. இதுக்கு மேலே இந்த கல் யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாதுரா, இருந்தாலும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சானும் போச்சானும் சேர்ந்து அந்த கல்லை புதைச்சாடுறானுங்க. இப்போ தான் நம்ம பிரின்சிபல் சார் சொல்கிறாரு, இதுக்காக தான் கீழே கடந்ததை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னு. இப்படியே அந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? அதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய் கை.